ஒரு சாதாரண மாத்திரை உங்க உயிரை பறிச்சிச்சுன்னா, அதுவும் அந்த மாத்திரை வெறும் தலைவலி மாத்திரைன்னு சொன்னா, அந்த டேப்லெட் கம்பெனிக்கு நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணினேன்னு லெட்டர் வந்துச்சுன்னா, 1982 அமெரிக்காவையே நடுநடுங்க வச்ச இந்த கேஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் 29, 1982. அந்த நாள் எல்லாருக்கும் வழக்கம் போல தான் இருந்துச்சு. மேரி கெல்மன் என்ற ஒரு பொண்ணுக்கு பயங்கரமான தலைவலி ஏற்பட்டுச்சு. தலைவலிக்கு அவங்க பேரண்ட்ஸ் வழக்கம் போல கொடுக்குற மாத்திரையை கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துச்சு. பேரண்ட்ஸ் பதறிக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பட் டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தை ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் அந்த மாத்திரை. கொஞ்ச நாள் கழிச்சு ஆடம் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு பையன் ரொம்ப தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரையை போட்டிருக்கான். அந்த மாத்திரையை போட்டதும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். அவனை அந்த குழந்தை மாதிரி செத்து போயிட்டான். அவனோட இறுதி சடங்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவனோட ஒய்ஃப் அதோட அவனோட தங்கச்சியும் சேர்ந்து தலைவலிக்குதுன்னு அதே மாத்திரையா அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்து போயிட்டாங்க. இது போலீஸ்க்கு தெரிய வருது. போலீஸ் இதை நார்மலான கேஸ் மாதிரி எடுத்துக்கல. இதை யாரோ பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை யாரோ பிளான் பண்ணி பண்ணுறேன்னு நினச்சாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து இதே மாதிரி சம்பவங்கள் நிறையாவே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டேப்லெட் தான். அந்த டேப்லெட்டை டெஸ்ட்டுக்கு அமைச்சிருந்தாங்க. அந்த டேப்லெட்டில் ஒரு விதமான பாய்சன் சைனைடு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ஃபேக்ட்ரியிலேருந்து மிக்ஸ் பண்ணி வரல. வெளியே தான் யாரோ இந்த மாதிரி பாய்சனை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க. இது ஃபேக்ட்ரியில் நடக்கலைன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. யாரோ அந்த டேப்லெட்டை வாங்கி அதில் பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த டேப்லெட்டை அதே கடையில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இதனால் பொதுமக்கள் ஒரு டைமில் டேப்லெட் வாங்குறதுக்கே பயந்தாங்க. ஒரு பெரிய கம்பெனி தன்னோட ப்ராடக்டை ரீசேல் பண்ணாங்க. இது உலகத்திலேயே மிகப்பெரிய ரீசேலாக கருதப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் அந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரான லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, 1 மில்லியன் அமௌண்ட் எனக்கு கொடுத்தா நான் இந்த மாதிரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன்னு அந்த லெட்டரில் எழுதி இருந்துச்சு. அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க மேலே எந்த ஒரு ப்ரூஃபும் சப்மிட் பண்ண முடியல. இதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. FBI போலீஸ் எல்லாத்தையும் வச்சு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள், ஆயிரக்கணக்கான விசாரணைகள் நடந்துச்சு. ஆனால் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி, இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த மெடிக்கல் ப்ராடக்டையும் சீல் பண்ணி அமுச்சு விட்றாங்க. சீல் பண்ணாமல் அமுச்சு விட்டா அதை யாரும் வாங்க வேணான்னு நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனை இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால் பெரிய அசம்பாவிதத்தில் இருந்து எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி பாய்சன் டேப்லெட்டை அந்த கடையில் வச்சது யார்? அவன் எதுக்காக வச்சான்? உண்மையான கொலைகாரன் இறந்துட்டானா, இல்லை இன்னும் மக்களோட மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா? உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு கேஸில் சந்திப்போம். பாய்.